வணக்கம். நான் உங்கள் தில்சேதி தமிழ்வேந்தன். படித்ததில் பிடித்தது திராவிட மாடல் முதல்வர்தான் 8ஆம் வள்ளல். மாமன்னன் ஸ்டாலின் இங்கு ஆட்சி செய்கிறார். தமிழ்நாட்டு மக்களுக்கு விடியல் தருகிறார். மன்னராட்சி இல்லை, இது மாமன்னர் ஆட்சி. செந்தமிழன் ஸ்டாலின் ஆட்சி என்று சொல்வோம். குடிசை வீட்டில் கும்பி காய்ந்து கிடந்த மக்களை காரை வீட்டில் குடியேற வைப்பவர் யாரு? கஞ்சி தண்ணி குடிப்பதற்கே வழியில்லாதோர்க்கும் 3 வேளை அரிசி சோறு தருபவர் யாரு? தொலைவில் நின்று கோபுரத்தை கும்பிட்டோரை அர்ச்சகராய் கோவிலுக்கு அழைப்பவர் யாரு? சாதியில்லா சமதர்ம குடியிருப்பென்று சமத்துவபுரம் சமநீதி காப்பவர் யாரு? ஆம்புலன்ஸ் சேவைகளை இலவசமாக்கி எளியோரின் பதபதைப்பை குறைப்பவர் யாரு? இன்னுயிர் காப்போம் என உயிர் காக்கின்ற மருத்துவ காப்பீட்டு திட்டம் கொடுப்பவர் யாரு? மாற்றுத்திறனாளிக்கும் இடஒதுக்கீடு, திருநங்கை பெண்களுக்கு இடஒதுக்கீடு, தமிழ் வழி படித்தோருக்கு இடஒதுக்கீடு, இல்லம் தேடி கல்வி அள்ளி கொடுப்பவர் யாரு? அடுப்படியில் முடங்கிய நம் தாய்மார்களுக்கெல்லாம் பேருந்து விடியல் பயணம் தருபவர் யாரு? 5-10 இல்லாத மகளிர் கணக்கிலே 1000 உரிமை தொகை விடுப்பவர் யாரு? விதவைக்கென்று கண்ணீர் விட்ட பெண்களுக்கெல்லாம் முன்னேற்ற திட்டங்கள் கொடுப்பவர் யாரு? மகளிர் சுய உதவிக்குழு அரியணையோடு வருமான செங்கோலும் தருபவர் யாரு? இருமொழிதான் நமது கொள்கை என்று போராடி தமிழர்களை உலகில் வெல்ல வைப்பவர் யாரு? பொட்டபுள்ள ஆனாலும் குடும்ப சொத்திலே சொத்துரிமை உண்டு என்று சொல்பவர் யாரு? புதுமை பெண், தமிழ் புதல்வன், தோழி விடுதி, தொழில் முனைவோர் மானியங்கள், கலைஞர் நூலகம், கோயில்களில் குடமுழுக்க சமச்சீர் கல்வி, உழவர் சந்தை சாதனைகள் செய்பவர் யாரு? சேர சோழ பாண்டியரின் ஆட்சி என்று வரலாறு படித்துண்டு. திராவிட மாடல் முதல்வர் ஆட்சி மாமன்னர் ஆட்சி என்போம். எல்லோருக்கும் எல்லாம் தரும் மாட்சி என்போம். தமிழ் 7 வள்ளல் கதை இலக்கியம் சொல்லும் திராவிட முதல்வர்தான் 8ஆம் வள்ளல். மாமன்னர் ஸ்டாலின் ஆட்சி என்றும் வெல்லும். எப்போதும் திமுக தான் உலகை ஆளும். 2026 தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் 200க்கு 200 வெல்லும். மக்கள் போற்றும் மகத்தான தலைவரே, எங்கள் முதல்வரே, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வாழ்க வாழ்க வாழ்கவே. கலைஞர் புகழ் வாழ்கவே. வாழ்க வாழ்க வாழ்கவே. பெரியார் புகழ் வாழ்கவே. வாழ்க வாழ்க வாழ்கவே. அண்ணா புகழ் வாழ்கவே.